சென்னையில் மாமேதை காரல் மார்க்ஸினுடைய சிலை திறந்தது என்பது மிக பொருத்தமான ஒரு விஷயம். ஆனால் சென்னை நகரத்தினுடைய வரலாறு என்பது 350 ஆண்டுகளுக்கு மேலானது. இந்த நகரம் உருவாக்கப்பட்டது உழைப்பாளி மக்களது வேர்வையில் சிந்தி தான் இது உருவாக்கப்பட்டது. எனவே அப்படி உருவாக்கப்பட்ட நகரத்தில் மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய சிலை திறந்தது என்பதே மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை செய்த தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் முதலில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகிறவர்கள். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தினுடைய சென்னை பகுதியினுடைய பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுடைய தாஸ் கேபிட்டல் மூலதனம் என்கின்ற புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். மூலதனமே உழைப்பு தான் என்பதை அதை படித்த பிறகுதான் எங்களுக்கு புரிஞ்சுது. எனவே இன்றைக்கு உழைப்பாளி மக்கள் உருவாக்கிய சென்னையில் அவரது சிலை திறப்பது என்பது பொருத்தமான விஷயம். எனவே இன்றைக்கும் உழைப்பாளிகள் போராடி கொண்டே தான் இருக்கிறாங்க. எதுக்கு? அது 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்பதை நிலைநிறுத்துவதற்கான போராட்டத்தை உழைப்பாளி மக்கள் இன்றைக்கும் செய்து கொண்டுதான். அவர் சொன்ன கொள்கைக்கு எதிராக உழைப்பாளி மக்களை வஞ்சிக்கக்கூடிய கொள்கையை நாட்டில் நடைமுறைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கு எதிரான தொடர்ந்த போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். அதுதான் வரக்கூடிய 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஒரு நாள் அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெற இருக்கு. எதுக்குன்னா உழைப்பாளி மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அந்த வேலை நிறுத்தம் என்பது நடக்கிறது. மத்திய அரசாங்கம் உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை எவ்வாறு பறிப்பது என்பதற்காக பல சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் திருத்தி ஒரு 4 தொழிலாளர் நல கோடுகளாக சிதைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்துவதற்கு இந்த மூலதனத்தை சொன்ன ஆசானை பார்க்கும்போது எங்களுக்கு உத்வேகம் வரும். எனவே அந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அவருடைய சிலை என்பது நிச்சயமாக நமக்கு உறுதுணை இருக்கும். அந்த தியரி எங்களுக்கு உறுதுணையாக இருக்கு. எனவே தான் அதை பார்ப்பதற்காக நாங்கள் வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் ஒரு பொதுத்துறையில் ஒரு தொழிற்சங்கம் வைத்து அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், எல்ஐசி, ஜிஐசி போன்ற துறைகளை பொதுத்துறையாக பாதுகாப்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற சங்கம் என்கிற அடிப்படையில் இங்கே இந்த நிறுவப்பட்ட இந்த சிலை, அதை நாங்கள் வரவேற்கிறோம், மனதார பாராட்டுகிறோம். நிச்சயமாக உழைப்பாளி மக்களது போராட்டத்திற்கு அது வலிமை சேர்க்கும். நிச்சயமாக புரட்சி வெல்லும் என்பதைத்தான் இந்த சிலை நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. எல்ஐசி நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்த பிறகுதான் தொழிற்சங்கத்தில் அறிமுகம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எல்ஐசியில் பணிக்கு சேர்ந்த பிறகுதான் தொழிற்சங்கத்தில் அனுபவம். தொழிற்சங்கத்தில் ஒரு 2-3 வருடங்களில் ஒரு 30 ஆண்டுகளாக என்று வைத்துக் கொள்ளுங்கள் காரல் மார்க்ஸ் அறிமுகமானது. ஆனால் அவருடைய அந்த புத்தகம் மூலதனத்தை படித்து முடிப்பதற்கு எனக்கு ஒரு சில மாதங்கள் ஆச்சு. முதல்ல புரியல, அப்புறம் திருப்பி படிக்கத்தான் உழைப்பு, உபரி மதிப்பு, உழைப்பு தான் மூலதனம் என்பதெல்லாம் அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுது. எனவே அவர் தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம், அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர். எனவே அப்படிதான் ஒரு 30 ஆண்டுகளாக காரல் மார்க்ஸ் அவர் அறிமுகம் இல்லை, அவரை தெரிந்து கொண்டதற்கான துவக்க புள்ளியாக அது அமைந்தது. தொழிற்சங்கம் என்பதுதான் எனக்கு அமைந்தது. அவர் பொதுவாக அவருடைய தத்துவத்தில் என்ன வரும் அப்படின்னா, மண்ணுக்கேத்த மக்களுக்கேத்த அப்படிதான் சொல்லுவார். எனவே தமிழ் மண்ணுக்கு ஏற்ப மார்க்சியத்தை எவ்வாறு நம்ம நடைமுறைப்படுத்துவோமோ அது நிச்சயமாக வெற்றி பெறும். எனவே தமிழ் மொழி போன்ற மண்ணோட மக்களுடைய அந்த கலாச்சாரத்தோடு மார்க்சியத்தை நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் சொல்லுகின்ற அந்த உழைப்புக்கான மரியாதை என்பது நிச்சயமாக கிடைக்கும். தமிழ் மண்ணுக்கு நிச்சயமாக அது பொருந்தும். அவர் இந்தியாவை பற்றியும் எழுதியிருக்காரு, இந்தியாவினுடைய மொழிகளை பற்றி எழுதியிருக்காரு. அவர் எழுதாத சப்ஜெக்ட் என்பதே இல்லை என்றுதான் சொல்லணும். தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல கம்யூனிஸ்டுகள் அதிகமா இருக்கனால அது சாத்தியம் இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டில் அது நிச்சயமாக அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான். ஏனென்றால் அவர்
உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று குரல் கொடுத்த முதல் ஆள், அப்படிதான் அவரை சொல்லணும். அவருடைய அந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ புத்தகத்தை படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து தொழிலாளி ஏன் ஒன்று சேரணும் என்கின்ற அந்த தாட்ஸ், அது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நிச்சயமாக அதை படித்தாங்கன்னா அது நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி சிந்தனை ஓங்கி வரக்கூடிய, மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த கொள்கை ஓங்கி வரக்கூடிய சமயத்தில் அவருடைய அந்த புத்தகத்தை படிச்சீங்கனாலே நிச்சயமாக அது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் அனைவருக்கும் அது நிச்சயமாக பொருந்தும். அது நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்கு உதவி செய்யும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம்.